நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு கேள்வி, எனக்குன்னு யார் இருக்கா அப்படின்றது தான். நம்ம கடந்து வந்த பாதையை சற்றே திரும்பி பார்த்தா, ஸ்கூல் லைஃப்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட் ஆப்ஷன்னா நம்மளும் லீவ் போட்ட நாளும் இருந்திருக்கு. ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போறப்ப ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு கேப். காலேஜ்ல நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. காலேஜ் முடிக்கிற வரை லைஃப் நல்லாவே போச்சு. காலேஜ் முடிஞ்சதும் அடுத்து ஒரு பிரிவு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து. இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம ஒரு பிரிவை சந்திச்சுட்டு தான் இருக்கோம். படிச்சு முடிச்சு வேலைக்கு போறப்ப வேலை இடத்துல நமக்குன்னு அவ்வளோ அட்டாச்சா ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது இல்லை. கிடைக்கிறது ரொம்பவே ரேர். நிறைய டீப் கான்வர்சேஷன் பண்ண முடியாம போகுது. நெக்ஸ்ட் ஃபேமிலி லைஃப்குள்ள போனதுக்கு அப்புறம் ஃபேமிலி தான் பெருசா இருக்கு. குழந்தைகளோட உலகம் தான் பேரண்ட்ஸோட உலகமாகவும் மாறிடுது. அடுத்து பேரம் பேத்தின்னு அந்த உலகம் விரிவடையுது. வீடு வேலைன்னு ஓடி ஓடி ஓய்வு பெறும் வயதும் வந்துடும். பெற்றோர் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டா மாதிரி பிள்ளைகள் பெற்றோரை பார்த்துக்கிறாங்களான்னா அந்த சதவிகிதம் மிகவும் குறைவாத்தான் இருக்கு. இறுதியா நாற்காலியும் 4 சுவருமா உலகம் மாறுது. அப்ப அசைப்போட நல்ல நினைவுகளை சேர்த்து வச்சுக்கணும். இப்படியே போக போக நம்ம உலகம் சுருங்குதுன்னு தான் சொல்லணும். சோஷியல் மீடியால 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தாலும், நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்ல அவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருந்தாலும், நமக்குன்னு ஒரு உதவியோ இல்லை நம்ம சந்தோஷத்தையும் துக்கத்தையும் ஷேர் பண்ணிக்கவோ யார் இருக்கான்னு தேட வேண்டியதா இருக்கு. விரல் விட்டு எண்ணும் அளவுக்கு நண்பர்கள் இருந்தாலும் சரிதான், ஆனா நமக்கானவங்களா இருக்கணும். எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியாது. நமக்கானவங்களா ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து வச்சிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. எல்லாத்தையும் மனசுல போட்டு வச்சு புழுங்குறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வேணாலும் கிடைக்கலாம். டிராவல்ல சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருக்கலாம், பணியிட சூழல்ல, இப்படி ஏதோ ஒரு ஃப்ரெண்டை லைஃப் டிராவல்ல கம்பானியனா வச்சுக்கலாம். தனிமை நல்லா தான் இருக்கும், ஆனா அதையே பழகிடக்கூடாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஒர்க் கமிட்மெண்ட் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் தாண்டி நமக்கானவர்களுக்கான நேரம் செலவிடுவதும் அவசியமா இருக்கு. பெற்றோர்களை பெரியவர்களை பார்த்துக்கிறது நம்ம கடமைன்னு நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களோட கவிதை வரிகள் ஒன்று நினைவுக்கு வருது. அன்பென்று ஏதும் இல்லை, காதல் என்று ஏதும் இல்லை, காமம் என்று ஏதும் இல்லை, பிறகு வேறெதற்கு இவ்வளவும், தனியாக இருக்க பயப்படுகிறோம், தனியாக இறக்க பயப்படுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்குமே ஒரு சூழ்நிலையில தனிமை ஒரு பயத்தை தான் ஏற்படுத்துது. எனக்குன்னு யார் இருக்கா அப்படின்ற கேள்வியை நிறுத்தி நாம யாருக்காவது இருக்கோமான்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். எந்த ஒரு உறவையும் புதுப்பித்தல்ன்றது ரொம்பவே அவசியமா இருக்கு. எவ்வளோ பிஸியா இருந்தாலும் நேரம் ஒதுக்கி நமக்கான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசணும், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்களும் உங்களுக்கான மனிதர்களை தேடுவீங்க, உங்களை தேடுபவர்களுக்கு தோள் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.